ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டில் இந்த இடத்துல நீங்க வைக்கிறதால இதுவரை இருந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். ஸ்ரீராமருக்கு உகந்த ஸ்ரீராம நவமி, முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம், பங்குனி அமாவாசை, பங்குனி பௌர்ணமின்னு சொல்லி இந்த மாதம் முழுக்க எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வரும். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வரக்கூடிய இந்த ஒரு பங்குனி மாதம் நமக்கு வாழ்க்கையில பலவிதமான செல்வ வளங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம். காரணம் என்னன்னா, பங்குனி முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடிய சித்திரை மாதம் புது வருடம் இருக்குல்ல, பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் புது வருடம் நமக்கு நல்ல வருடமா அமையணும், இந்த பங்குனி மாதத்தோடையே நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி மாதத்துல எந்த ஒரு இறை வழிபாடு செஞ்சாலும் அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே பிறக்கக்கூடிய அந்த புதிய வருடம் சித்திரை மாதம் நல்ல வளமோடு வாழ்க்கையோட அமையறதுக்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, சரியான வேலை கிடைக்கல, வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணத்துடன் கைகூடி அமையல, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த பங்குனி மாதத்துல முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் உங்க வேண்டுதல் நிறைவேறது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே உங்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் உங்க கைக்கு வந்து சேரும். அதுதான் இந்த பங்குனி மாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு அம்சம். இந்த ஒரு பங்குனி மாதத்துல எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு பொருள் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள நீங்க எப்போ வேணா பண்ணலாம். இந்த வருஷம் பங்குனி மாதம் நமக்கு மொத்தமா 30 நாட்கள் இருக்கு. அதுல இப்ப நம்ம ஒரு 19 நாட்கள் கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 11 நாட்கள் இருக்கு. இந்த 11 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் காலை நேரத்திலேயோ இல்ல மாலை நேரத்திலேயோ தாராளமா இந்த ஒரு பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா பங்குனி முடியறதுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லா கெடுதல்களும் நீங்கும். முதல்ல அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் சமையல்ல மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் சர்வ நோய் நிவாரணை அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் திருஷ்டி அப்புறம் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருளாகவும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமா நீங்கிடும். கண் திருஷ்டி அப்புறம் செய்வினை கோளாறுகள் விலகி ஓடிடும். தீராத பண கஷ்டம் தீரும். கெட்ட கனவுகள், தூக்கமின்மை அதிகமாக இருக்கு, இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொழில் வளம் பெருக, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய கணவோட வியாபாரம் பெருகுவதற்காகவும் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம். முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதற்காக இந்த ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறிய கிண்ணத்துல கரிஞ்சீரகத்தை போட்டு அதை வீட்டோட மெயின் ஹால், அதாவது வரவேற்பு அறையில இல்ல பீரோவோட மேல வைக்கணும். இது காத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை ஈர்த்து கொள்ளும். குறிப்பா வாரத்துக்கு ஒரு முறை அந்த பழைய கரிஞ்சீரகத்தை செடியில போட்டுட்டு புதுதா மாத்தணும். வாரத்துக்கு ஒரு முறை மாத்தினா போதும். இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். அடுத்ததா கண் திருஷ்டி அப்புறம் செய்வினை கோளாறு நீங்குவதற்காக வியாபாரத்தில் நஷ்டம், குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுறது, இது எல்லாமே கண் திருஷ்டியால ஏற்படலாம். இதுக்கு ஒரு பரிகாரம், ஒரு சிறிய துணியில ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகத்தையும் 3 காய்ந்த மிளகாய், ஒரு துண்டு வசம்பு, இது எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டணும். அதுக்கப்புறமா வீட்டோட நிலைவாசல்ல இல்ல இங்க வேலை பார்க்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல வீட்டோட வாசல்ல இதை நீங்க கட்டி தொங்க விடணும். அது மூலயமா கண் திருஷ்டி அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அடுத்ததா தீராத பண கஷ்டம் தீர, கையில பணம் தங்க மாட்டேங்குது, அப்படின்னா கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சிறிய கருப்பு துணியில ஒரே ஒரு கைப்பிடி அளவு கரிஞ்சீரகத்தை வச்சு முடிச்சா கட்டிக்கணும். அதை உங்களோட பணப்பெட்டி இல்லைன்னா பீரோல வைக்கணும். இது தேவையற்ற செலவுகளை குறைக்கும், செல்வத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இரவுல அடிக்கடி பயந்து எழுதக்கூடியவங்க, நிம்மதியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரம், கரிஞ்சீரகத்தை மூட்டையா கட்டி தலைநகரில் வச்சுக்கலாம். இது மன அமைதியை கொடுத்து தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கும். தொழில் வளம் பெருகுவதற்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சாம்பிராணி போகும்போது அந்த சாம்பிராணி தூள்ல கொஞ்சமா இந்த கரிஞ்சீரகத்தை சேர்த்து வீடு அப்புறம் தொழில் செய்கிற இடத்துல போடும்போது லட்சுமி கடாட்சம் பெருகும். சொல்ல போனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கு. இந்த பங்குனி மாதத்துல இன்னும் 11 நாட்கள் இருக்கு. இந்த 11 நாட்கள்ல
இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய 5 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பொருள். விலையும் ரொம்ப கம்மி தான். நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு பங்குனி மாதத்தோடு உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.